வணக்கம். நான் சுதா சந்தோஷ். புண்ணிய வீடு சேனல் என்னோட சேனல் நேம். இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோ என்றால் அரசனை குறிக்கும். பசு என்று ஒரு அர்த்தமும் உள்ளது. கோ மாதா தாய் பசுவை குறிக்கும். பொதுவாக இந்து மதத்தில் காமதேனுவை தெய்வீக தன்மையுடன் வணங்குகிறோம். காமதேனுவை வழிபட்டால் செல்வ கடாட்சம் வரும். பசு ஒரு புனித ஜீவன். அதற்கு சிலை வடிவில் பூஜை செய்வது சிறப்பு என்றாலும், நம்மை சுற்றி உள்ள வாயில்லா ஜீவன்களுக்கு, முக்கியமாக கோசாலை பசுக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உணவு தானம் தருதல் மிக பெரிய சிறப்பாக உள்ளது. கோ பூஜை செய்வதால் செல்வ செழிப்பு வரும். வீட்டில் காமதேனு சிலுவை வைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். முன்ஜென்ம பாவம் நீங்கும். முக்கியமாக மகாலட்சுமி அருள் பார்வை நம் மீது திரும்பும். பசுமாட்டின் உடலில் அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. பசுவின் உடலில் 3,00,00,000 தேவதைகளும் வாசம் செய்கிறது. லலித சகசரநாமத்தில் மகாலட்சுமி வசிக்கும் இடமாக கோமாதா போற்றப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த பசுக்களை பாதுகாத்து அதுக்கு தேவையான உணவு அளிப்பது நம் கடமை. கோ சம்ரக்ஷணம் என்பது பசுக்களை பாதுகாப்பது என்பதாகும். நம்மால் முடிந்த அளவு நலிவுற்ற ஜீவன்களுக்கு அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அதற்கு ஆகும் செலவு அதிகம். அதனால் பணமாகவோ உணவாகவோ சிறிதோ பெரிதோ தர்மம் செய்யலாம். கோ பூஜை செய்ய உகந்த நாட்கள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள். இந்த 2 நாட்களில் செய்வது சிறந்த பலனை தரும். உருவ வழிபாடு செய்ய முடிந்தவர்கள் கோமாதா சிலை வைத்து வீட்டில் சிறப்பாக எளிய பூஜை செய்யலாம். உருவ வழிபாடு இல்லாமல் பசுக்களுக்கு உணவு அளித்தும் பெரும் பலனை பெறலாம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற கோ பூஜை உதவும். இருந்தாலும் இந்த கற்காலத்தில் ஜீவகாருண்யம் கொண்டு வாயுல்லா ஜீவன்களை துன்புறுத்தாமல் நம்மால் எவ்வளவு அளவு அதுபோல் காக்க மக்களாகிய நம்மிடம் மிக அவசியமான ஒன்று அன்பு. அன்பு ஒரு உன்னதமான உணர்வு, சுயநலமற்ற உணர்வு. ஒரு எளிய சொல் அன்பு. உண்மையான அன்பு என்றும் தோற்பது இல்லை. பகவத்கீதையில் அன்பு பக்தியே அன்பு. கிருஷ்ண பகவான் முழு மனதுடன் எளிய முறையில் சமர்ப்பிக்கப்படும் பூ, பழம், தண்ணீர் கூட ஏற்றுக்கொள்கிறார். அன்பிற்கு எந்த ஒரு பணம், பொருள் தேவையில்லை. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. பகவத்கீதையின்படி அன்பு என்பது பற்றற்ற நிலை. ஒரு சேர அனைவரையும் நேசித்து இறை பக்தி கொண்டு வாழ்ந்தால் உயர்ந்த நல்ல நிலை அடைவது அன்பு வழியில் ஞானம் பெற முடியும். அன்பு அறிவை விட உயர்ந்தது, விலை மதிப்பு இல்லாத ஒன்று. அதற்கு எளியவர், பெரியவர், சிறியவர் என பாகுபாடு இல்லை. அன்பே சரணகதி என்கிறது பகவத்கீதை. உண்மையான அன்பு கொடுத்தாலும் பல சமயம் உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது இல்லை. அதில் நம் குறை ஒன்றும் இல்லை. அன்பு பிரதிபலன் எதுவும் கேட்பது இல்லை. அது தன்னலமற்ற ஒரு உணர்வு. உண்மையான அன்பு என்பது ஒருவரின் இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்வது. எதிர்பார்ப்புகள் துளியும் இல்லாமல், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல். முக்கியமாக அன்பு ஆதாயம் தேடாது. ஒருவேளை அன்பின் மூலம் ஆதாயம் தேடும் உறவு உண்மையான அன்பு அல்ல. அது சுயநலம் கொண்ட அன்பு. அது நல்ல பலன்களை யாருக்கும் தராது. அது மாறாக பாவத்தை சேர்க்கும். மனதில் வன்மம் இருந்தால் இறைவன் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடும். மன நிம்மதி போகும். மன அமைதிக்கு அன்பு என்ற ஒரு பெரிய ஆயுதம் தேவை. இந்த ஆயுதம் என்ற சொல் அன்புக்கு மிகவும் பொருந்தும். ஆயுதம் என்ன செய்யும்? ஒருவரை தாக்கலாம், காயப்படுத்தலாம்,
ஒரு உயிரை கூட எடுக்கலாம், பொருட்களை சேதப்படுத்தலாம். அதே சமயம் தன்னையும் காக்கும் கருவியாகவும் ஆயுதம் இருக்கும். அன்பு என்ற ஆயுதமும் தன்னை காக்கும் ஒரு கருவிதான். மற்றவரை அன்பு என்ற ஆயுதம் கொண்டு இந்த மனித பிறவி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தாக்கினால் என்ன விளைவு ஏற்படும்? வலி, வலி, பெரிய மனவலி வரும். அந்த காயம் தீர்க்க எந்த ஒரு மருந்தும் இல்லை. ஒரே மருந்து அன்புதான், பரிபூரண அன்பு. திருவள்ளுவர் திருக்குறளில் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் விளக்கியுள்ளதை நான் இங்கு சிறு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அன்பு மறைத்து வைக்க முடியாத ஒரு உணர்வு. அன்பு உடையவர்கள் தங்கள் உடலையும் பிறருக்கு பயன்படும் வகையில் கொடுப்பார்கள். அன்புதான் உயிருக்கு எலும்போடு இணைந்த தொடர்பு என்பதை வள்ளுவர் வலியுறுத்தி கூறியுள்ளார். அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பாள் போட்டு பூட்ட எதுவும் இல்லை. அன்புடையவரின் சிறு கண்ணீரே அவர் அன்பை பலரறிய தெரியப்படுத்தும். அன்பு இல்லாதவர் எல்லாவற்றையும் தமக்கே உரியது என்பார். அன்புடையோர் தம் உடலையும் பிறருக்கு தருவார். அன்பு ஆசையை உண்டாக்கும். அந்த ஆசை நட்பு என்னும் பெரும் சிறப்பை உண்டாக்கும். அன்பு இல்லாத, கொஞ்சம் எலும்பு இல்லாத உடலுக்கு சமம். அன்பு என்பது பாசம், பற்று, பிணைப்பு, உணர்வு, அக்கறை, கனிவு. அன்பு என்பது ஒரு சொல், ஆனால் இது ஒரு செயல். அது ஒருவரின் இயல்பாக மாறும்போது வாழ்க்கை அழகானதாக அமையும், ஆனந்தம் கொண்டதாக மாறும், அர்த்தம் உள்ளதாகவும் அமையும். அன்பு என்ற ஆயுதம் உங்களை தாக்கும்போது விழித்திருங்கள். சில நேரம் இதனால் மிகப்பெரிய வலி வரும். நாமும் அன்பு என்ற ஆயுதத்தை கொண்டு அடுத்தவர் சுதந்திரத்தில் குறுக்கிட்டால் அது தவறு. மற்றவர் அன்பு மூலம் நாம் கட்டுப்படுத்துவது மிகவும் தீமையான செயல். ஆகையால் உன்னை போல் பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இராமாயணத்தில் காட்டுக்கு சென்ற ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டான் வேடனாகிய குகன். அவன் வேடர்களின் தலைவன். ஆனாலும் ராமரிடம் மிகுந்த அன்பு கொண்டான். ஒரு அடிமை போல் தலைகுனிந்து வணங்குகின்றான். தான் விரும்பும் உணவுகளை, மீன் மற்றும் தேனை அன்போடு ராமருக்கு கொடுக்கின்றான். அந்த அன்பின் அடையாளமாக அந்த உணர்வை ராமர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். தசரத சக்கரவர்த்தியின் மகனான ராமன், சனக மன்னனின் மருமகனான ராமன், சீதையின் கணவரான ராமன், நாடாளும் உரிமை பெற்ற ராமன், காட்டில் வாழும் ஒரு சாதாரண வேடன் குகனிடம் அன்புக்கு அடிமையானான். குகனை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அதற்கும் மேலாக தன் சகோதரனாகவும் ஏற்றுக்கொண்டான். ராமன் சீதையிடம் குகனை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் தெரியுமா? நீங்காத அன்புடையவன் என்று கூறுகிறார் குகனை. இதில் ராமனின் நல்ல இயல்பு மட்டும் தெரியவில்லை, குகனின் அன்பு என்னும் சக்தி இந்த நட்பை பெற்று தந்தது என்பதையும் நாம் அறியலாம். அன்பு தண்ணீர் ஊற்று போல் தானாக வெளிவரும் ஒரு உணர்வு. அனைத்து மதங்களும் அன்பை, அதன் ஆற்றலை வலியுறுத்துகிறது. உண்மையான அன்பு இறுதி வரை நிலைத்து இருக்கும். எந்த நிபந்தனையும் இருக்காது. சுயநலம் இல்லாமல் மற்றவரின் மகிழ்ச்சிக்காக தன்னலமற்று செயல்படும் ஒரு சிறந்த மனநிலைதான் அன்பு. இதில் புரிதல் இருக்கும், பொறுமை இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஏன் தியாகம் கூட இருக்கும். அன்பு ஒரு வியாபாரம் அல்ல, அதற்கு விலை இல்லை. அன்பு ஒரு தூய்மையான உணர்வு. தாயன்பு தொடங்கி அன்பு பல்வேறு பரிணாமங்களில் வாழ்க்கையில் தொடர்கிறது. அன்பே சிவம் என்ற திருமூலர் சொன்ன அர்த்தம் அன்பே கடவுள் என்பதுதான். வன்முறை இல்லா உலகம் உருவாக அன்பு மிகவும் தேவை. இது வெறும் வார்த்தை அல்ல, உணர்வு. அன்பை கொடுக்க கற்றுக்கொள்வோம், அன்பை பெற்றுக்கொள்வோம்.
அன்பு, வெறுப்பு ஆகிய இரு பண்புகள் எங்கிருந்து கிளம்பியதோ அதே இடத்திற்கு ஒரு நாள் நிச்சயம் திரும்பும். அன்புக்குரிய உறவுகளிடம் நாம் தோற்பது கூட வெற்றிதான்.